புவனேஸ்வரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய மகளின் பெயர் யாஷ்மிகா, தந்தையின் பெயர் செந்தில்வேல். இவள் பிறந்ததிலிருந்து வளர்ச்சி குறைவாக உள்ளாள். இவளுடைய ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டை. இவள் பிறந்த தேதி 30/10/2011. இவள் எல்லா குழந்தைகள் போல நன்கு சாப்பிட்டு வளரவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் நல்ல ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்க குழந்தை மன வளர்ச்சி இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியாவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் குழந்தைக்கான பரிகாரம் என்ன வருதுன்றதை பார்த்துடலாம். குழந்தைக்கு அது பாலரிஷ்ட தோஷம்னு சொல்லுவான். அந்த மாதிரி இருந்து பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த ஆயுள் பாவத்தை ஏதோ ஒரு பரிகாரங்களால் இல்லை நீங்கள் பூர்வ ஜென்ம சுக்கிரதத்தால் உங்களுக்கு விருத்தியாகி, ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை பெரிய பிரச்சனைகள் தாங்கி நிற்கும்னு சொல்லுவாள். இது பொதுவாக என்ன சொல்லுவோம், ஆட்டிசமாவோ இல்லை மனதளவில் வளர்ச்சி குறைந்தோ இல்லை வேறு குறைபாடுகளோ பிறக்கும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் யோக பிருஷ்டால்னு கூட சொல்லலாம். குழந்தைகளை யோக பிருஷ்டால்னு சொல்லலாம். எப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் எல்லா விதமான கர்மாக்களையும் குறைவர செய்துட்டோ, செய்ய வேண்டிய என்னென்ன தர்மங்கள் உண்டோ குறைவர செய்துட்டோ, அவன் அந்த குழந்தைகள் இறக்கிறதுக்கு முன்னே ஏதோ ஒரு பொருள் மேலே பற்றோடு இருந்தால் அதுக்காக அவன் அடுத்த பிறவி எடுக்கிறான். அதாவது 7 பிறவி சொல்லியிருக்கு. அது 2 விதமாக சொல்லுவான். 7 பிறப்புன்னு நம்ம சொல்கிறோம். 7 பிறப்பிற்கும்ன்றோம். 7 பிறப்பை 2 விதமாக சொல்கிறோம். எப்படின்னா, அது நம்ம நீந்துவனை, ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, சிந்திப்பனைன்னு கடைசியாக மனுஷ பிறப்புன்னு சொல்கிறவாலும் உண்டு சித்தர்கள். 7 ஜென்மா நம்ம பொதுவாக சொல்கிறோம். இந்த நம்ம இப்போ பூர்வ ஜென்மாவும் மனுஷனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புன்றது நம்ம நம்பிக்கை. இப்போ போன ஜென்மத்தில் கடைசியாக ஒரு அபிலாஷையோடு இறந்து போய் அந்த அபிலாஷை பூர்த்தி ஆகிறதுக்காக ஜென்மா எடுக்கும்பொழுது இவாளுக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. அதனால் அந்த மாதிரி பிறக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி மனதிலையோ இல்லை உடல்லையோ வளர்ச்சி குறைஞ்சு பிறப்பான்னு சொல்லுவாள். இவாளுக்கு சரீரத்தில் கூட சில ரகசியமான அடையாளங்கள் கூட காலில், உள்ளங்கையில் இங்கெல்லாம் அடையாளங்கள் கூட இருக்கும்னு சொல்லுவாள். அதனால் எதுக்கு இதை சொல்லணும்னா, இவன் யோக புருஷ்டான்றதுனால இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்குறவாளுக்கு கூட ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடுவான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் குறைவாகவும் உங்களுக்கு ஆர்டிசம் மாதிரி பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளை வளர்க்குற அப்பா அம்மா கூட அவளுக்கும் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிடுவான்னு சொல்கிறேன். அதனால் இவெல்லாம் இறைவனோட ஏதோ ஒரு அனுகிரகத்தால் வரவாதானே தவிர ஏதோ ஒரு பாபத்தால் பிறந்தவா கிடையாது அதனால் நம்ம இந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பண்ணுங்கள். கடவுளோட அருளில் அதிகபட்சம் என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கணுமோ அது கட்டாயம் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதனால் இது பூர்வ புண்ணிய தோஷம்னு நினைக்காதீங்க. அவள் பூர்வ புண்ணிய சுக்கிரதத்தால் பிறந்திருக்கான்னு சொல்லலாம். நீங்கள் அஷ்டவக்ரர் முதல் கொண்டு பல பேர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆழ்வாரோட சரிதம் மிக பெரிது. அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். புளிய மரத்தில் உங்களுக்கு பிண்டமாக இருக்குது. தேவகன்னிகைக்கு பிறந்தவர் இறந்து போச்சுன்னு தூக்கி போட்டான்னு சொல்லுவாள். அது பிண்டம் அப்படியே போய் அந்த புதருக்குள்ளே இருந்ததாக சொல்லுவாள். எல்லாரும் அது ஏதோ மன வளர்ச்சி இல்லாத ஒன்றும் இல்லாத நினச்சிருந்தாலாம். அந்த ஒரு ஜீவனை இன்னொரு ஆழ்வார் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் கேட்கச்சு அந்த குழந்தை பேசுகிறது தான். சிற்றன் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே இருக்கும் கேட்டாராம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.